குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் வி த லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த திரு நாச்சியப்பன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தியிருக்கீங்க. எப்படி இருந்தது? எப்படி மக்களிடையே வரவேற்பு? அதாவது யூஸ்வலாக அரசியல் கட்சி ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி மொபிலைஸ் பண்ண போகிறோம், அதுக்கு விளம்பரத்துக்கு அங்கங்கே போஸ்ட் அடித்து விட்றது, பேனர் வைக்கிறது, ஒரு மீடியா மீட்டு, ப்ரீஃபிங்கு, எல்லா தலைவர்களும் எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு போய் அதுக்கு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி மொபிலைஸ் பண்ணால் ஊர்லேருந்து எந்த ஊர்லேருந்துலாம் நம்ம ஆளை கூப்பிடணும், சுற்றி எப்படிலாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன செலவு பண்ணுறது, வண்டி கொடுக்கறது, காசு கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நடந்த ஒரு கூட்டம்தான் வி த லீடர்ஸோட போதை இல்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த மாதம் ஃபுல்லாக அந்த கான்செப்ட் தான் போயிட்டுருக்கு. அதில் பொள்ளாச்சியில் நடந்த இந்த ஒரு கூட்டம். இதுக்கு நம்ம வெறும் இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி இது நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் தான் நம்ம சொன்னோம். தகவல் எல்லா இடத்துலையும் இருந்தது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு நடக்குது, பொள்ளாச்சியில் எந்த இடத்துல நடக்குது, இந்த தகவல் இருந்தது. அதை தவிர வேறு எங்கேயுமே போய் தனித்தனியாக, ஏன்னா இங்கே செட்டப்பே இல்லை, ஆர்கனைசேஷனே இல்லை. இன்னும் ஒரு மாவட்டம், அதுக்கு கீழே ஒன்றியம், அதுக்கு கீழே கட்சி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மண்டலுக்கு கீழே கிளை இப்படிலாம் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகிறதுக்கு ஒரு சேனல் இருக்குது. இன்னும் அந்த சேனல் வழியாக இன்ஃபர்மேஷன், அது மாதிரி எந்த ஒரு செட்டப்புமே இல்லை. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கையில் இப்போ நீங்கள் யாருக்கு இதை போய் கூப்பிடுறது சொல்லுங்கள்? ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாமல் யாரெல்லாம் போய் நாங்கள் கூப்பிடுறது, மொபிலைசேஷனில் யாரெல்லாம் வர சொல்கிறது, எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியாவில் இன்ஃபேக்ட் பேப்பர் விளம்பரங்கள் கூட பெரிய அளவில் எதுலையும் பண்ணல. அங்கே பேனர் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. இல்லை, அதாவது அதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு, இதுவும் அரசியல் கட்சி இன்னும் சொல்லலை. இது அரசியல் கட்சின்னா இன்னும் அதை மாற்றலை, மாறப்போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு மக்கள்கிட்ட இது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இது இப்போ தேவையான ஒரு சேஞ்சு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு அரசியல் கட்சி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை வச்சு, அந்த ஃபேன்ஸோட குரூப்பை வச்சு அதை ஒரு நற்பணி மன்றமாக மாற்றி அரசியல் கட்சியாக மாற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு முன்னோடி நான் தமிழகம் தான் நான் சொல்லுவேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்து ஜெயலலிதா இவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷனே நம்ம ஆந்திர பிரதேஷ்க்கு நம்ம இவர் யார், ஆந்திர பிரதேஷ் முன்னாள் முதல்வர் இருந்தாங்களே, அவங்களுக்குலாம் என்டிஆருக்கெலாம் இன்ஸ்பிரேஷன் இங்கேன்னு தான். ஸோ இப்படி எல்லாருமே அவங்களுடைய ரசிகர்களை ஒரு நற்பணி இது மாதிரி எடுத்துகிட்டு போனாங்களே ஒழிய, யாரும் இந்த மாதிரி ஒரு சேவையை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் அதை முன்னிறுத்தி இந்த மூமெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் சேவையில் தான் மூமெண்ட்டுன்னு இல்லாமல் இப்போ ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி அதை ஒரு பெரிய மூமெண்ட் ஆக்கி லஞ்ச ஒழிப்புக்காக அண்ணா ஹசாரே இந்த மாதிரிலாம் இருக்கே ஒழிய, இந்த மூமெண்ட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்றுறதுலாம் ஒரு புதிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் இது எல்லாரும் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் எப்போவுமே சினிமா கவர்ச்சியை சுற்றி தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே வராதிங்க, சினிமான்னு திருப்பி அதில் தான் இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. அதாவது அப்போ ஆப்ஷன் இல்லை, அப்போ யாரும் இல்லை. ஒரு அறிவார்ந்த ஒருத்தர் அரசியலில் இருக்கணும். அவர் இருந்தால் அதில் அந்த சயின்டிஃபிக்காக யோசனை இருக்கும், ஒரு மக்களுக்கான அந்த தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்கும், என்ன தேவைங்கிறத புரிஞ்சு ஒரு சென்சிபிளாக செய்வாங்கங்கிற இந்த ஒரு விஷயங்கள்லாம் மக்களுக்கு வேணும்னு இருந்தது. பட் அதுக்கான ஆட்கள் சரியாக வரல, அமையல. இன்றைக்கி அதை எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியாக அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணி எவ்வளோ தோராயமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று அங்கே மொத்தமாக ஒரு 1,20,000க்கு மேலே அங்கே இருந்த மொத்த கூட்டம் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த வென்யூலே உள்ளே உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல், யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னா சேரில் உட்காந்துருப்பாங்க, சேருக்கு பின்னால் காலியாக இருக்கும், சைடில் இதெல்லாம் மீறி சைடு ஃபுல்லாக அந்த 3 சைடும் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், கேப்பே இல்லாமல் த்ரூ அவுட்னாங்க.
அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக வந்து செல்ஃபி எடுக்கிற பாயிண்ட் இருந்தது. அதில் போட்ட எல்இடிக்கு அங்கேயே ஒரு 7000 8000 பேர். இதெல்லாம் வந்து போலீஸோட ரிப்போர்ட்டில் சொல்கிறது. அவ்வளோ கார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு 100-120 கார் ஒன்றா வந்தது. நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் கூட நாங்கள் ஒன்றா நிறுத்த முடியாது. எந்த அரசியல் கட்சியிலையும் 100 கார் அப்படியே லைனாக ஊர்வலமாக வந்ததெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஏன் பொள்ளாச்சி தேர்ந்தெடுத்துறீங்க? ஏன்னா இதில் இன்னொன்று ஒரு கிரிட்டிசம் என்ன வருது அப்படின்னா, பேசுகிறப்பயே வந்து மதம் ஜாதி அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறது தான் என்னோட பாலிட்டிக்ஸ் அடையாளம் அப்படிங்கிறப்ப, இவர் வந்து பொதுவாகவே ஒரு மாநாடு ஒரு கட்சி யாராவது அவங்க புதுசாக திறந்தாலே திருச்சி அதுக்கு எதுவுமே ஒரு சாயம் இல்லாத ஒரு ஊராக இருக்கும். அங்கே தான் அவங்க எப்பவுமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்ப பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்தது அவர் சமுதாயத்தை இது பண்ணுறதுக்காகவே. அது அப்படி நான் பார்க்கல. முன்னால் திருச்சியில் சாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட, திருச்சி மதுரை சென்டர் ஃபார் தமிழ்நாடு, எல்லா பக்கத்துலேருந்து ஆட்கள் வருவதற்கு சென்டராக இருக்கும்னு சொல்லி வச்சாங்க. இதில் வந்து பொள்ளாச்சி வந்து முன்னாலே அங்கே நாங்கள் மீட்டிங்லாம் நடத்தியிருக்கிறதுனால அந்த இடம் எங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. அதே மாதிரி வாலண்டியராக வந்து நாங்கள் இங்கே நடத்துகிறோம்னு எல்லாரும் கேட்கல. பொள்ளாச்சியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டாக அவங்க கொடுத்தாங்க. இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ திருச்செந்தூரில் நடக்குது. ஒரு இடத்தோட நிற்க போகிறதில்ல. இது முதல்ல எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம், இங்கே தான் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ தான் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. திருச்சியிலையும் நடக்க போகுது, மதுரையிலையும் நடக்க போகுது, எல்லா ஊர்லேயும் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது திருச்செந்தூரில் 26ஆம் தேதி, அப்புறம் சென்னையில் 16ஆம் தேதி, அப்புறம் திருப்பி 26 ஆகஸ்ட் 26 காரைக்குடியில். இப்படி எல்லா ஊர்லேயுமே வந்து அவங்கவுங்க எல்லாமே வாலண்டியராக நாங்கள் ஒரு இந்த சப்ஜெக்டில் எப்படி இப்போ எடுத்துகிட்டு போகிறோன்னா, மாதம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிறது. அதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து போதை இல்லா தமிழகம் அப்படிங்கிற கான்செப்டு. அடுத்த மாதம் வந்து சுற்றுச்சூழலை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பசுமை தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். இப்போ இது அதுக்கு அடுத்த மாதம் வந்து பெண்கள் பாதுகாப்பு. இப்படி ஒவ்வொரு மாதமும். அப்புறம் குழந்தைகளுக்கு நியூட்ரிஷனில், ஏன்னா நியூனேட்டல் ஹெல்த் வந்து ரொம்ப மால் நியூட்ரிஷன் இருக்குது, அதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் வந்து மக்களோட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி எவ்வளவு அரசியல் தலைவர்களுக்கு டீப்பாக தெரியும்னே தெரியாது. அந்தந்த துறையில் அவங்கவுங்க ஒரு திட்டத்தை கொடுப்பாங்க, இவங்க அதை இவாலுவேட் பண்ணிட்டு சரியாக தப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸே ஒரு தலைவருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ அங்கே இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கொடுக்குறத வச்சு ஒரு திட்டங்கள் போடல. இப்போ நம்மளுடைய அமைப்பில் இருக்கவங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ என்ன பிரச்சனை நடக்குது, இதுதான் மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை, இதில் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையா. மேலே ஒரு பாலிசி மேக்கிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் இது தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. கீழே இருக்க அந்த கவுன்சிலர் லெவல்லையும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கணும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையும். அப்போ தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக்ஸை பற்றி பேசல, அது சப்ளை வந்து கீழே தானே இருக்குது. அதை நீங்கள் கட் பண்ணணுன்னா, அதை கட்டைல் பண்ணணுன்னா நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மக்கள் பணிக்கு நீங்கள் வர முடியும், மக்கள் பிரதிநிதியாக முடியும். அப்புறம் நீங்கள் அரசில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். மக்களோட கனெக்ட் இருக்கணுமா இல்லையா. நீங்கள் அது இல்லாமல் எடுத்தோன்னு வந்து ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மக்களோட கனெக்ட் இருக்கவனோட அப்ரோச்சுக்கும் கனெக்ட் இல்லாதவனோட அப்ரோச்சுக்கும் வந்து நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். நிறைய மினிஸ்டர்ஸ் அதுக்கு உதாரணம். இப்போ இருக்க மினிஸ்டர்ஸும் சரி, பழைய கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்க அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் மக்களோட கனெக்ட் தெளிவாக இருந்ததுன்னா அவங்களுடைய சிந்தனை தீர்க்கமாக இருக்கும். அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து கடைசி வரையும் கரெக்டாக போகும். ஆனால் அந்த தொடர்பே இல்லைன்னா ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு தான் நடப்பாங்க. ஸோ அந்த புரிதலை வந்து எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்கு தான் எடுத்தோன்னே வந்து ஒவ்வொரு ஐடியாவாக எது இன்னைக்கு தலையாய பிரச்சனை, மக்கள் பிரச்சனைனா, நீங்கள் ஒரு கவுன்சிலர்னு கேட்டிங்கன்னா என்ன, சாக்கடை, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, இதுதான் வெரி ப்ரிலிமினரியாக தான் பேசுகிறாங்களே ஒழிய அதோட பெரிய பிரச்சனை இருக்கு, தெரியாம இருக்கு. அதை எப்படி நீங்க எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த ஒரு முதல் மாநாடு வச்சு நம்ம ஆரம்பிச்சோட இலக்க 50% இப்ப பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு எந்த வகையில சொல்றாரு? அதாவது சொல்லுவாங்கல்ல, முதல் ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா 50% அது வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். முதல்ல இருக்கிறத கரெக்டாக பண்ணிட்டோம்னா
முதல்ல தப்பா பண்ணால் முற்றிலும் கோணல் மாதிரி ஆயிரும்ல. அந்த வகையில் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியான மாநாடு. அதில் வந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ குழந்தைகள், நான் வந்து பல மாநாடு நான் நடத்தியிருக்கோம், பார்த்துருக்கோம். இவ்வளோ குழந்தைகளை நான் பார்த்ததில்ல. ஃபேமிலியாக அந்த கூட்டத்தோட ப்ரொஃபைலில் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷுவல் வருது, சோஷியல் மீடியாவில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருக்காங்க. ஆட்கள் வந்து யாரும் தனியாக வரல. யூஸ்வலாக எங்கே போவாங்க? தீம் பார்க்கு குடும்பம் போவாங்க, சினிமா தேட்டருக்கு போவாங்க, மாலுக்கு போவாங்க. ஒரு அரசியல் கூட்டத்துக்கு நான் அதே மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ்டு க்ரௌடாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே மக்கள் வந்து உண்மையான மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறது புரியுது. இந்த மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து அதுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப சாதாரண வார்த்தை. நம்ம அதை மாற்றம்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு என்ன மாற்றம்னு புரியாது. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி க்ரௌடு வந்து உண்மையா இருக்கு. பெண்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோட வராங்கிறதுல ஒரு நம்பர்ஸும் சொல்றாரு. அதுல பெண்கள் நம்ம இதுல வந்து உண்மையிலே 17% வந்து பெண்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்டர் 39 வந்து 54% பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. இது இவங்க எல்லாம் இருக்கிறது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சியில பாஜக இருக்கிறப்ப வந்து ஒரு இதை வந்து திறம்பட பேசுவாரு, ஒரு இதை ஆதாரபூர்வமா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க வராங்க. பட் இப்ப இந்த இதுல பேசுறப்ப ஆளுங்கட்சிக்கு நம்ம ஒரு வருடம் வந்து ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப அந்த எதிர் அரசியல் பண்ணாம தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் மோகமே அப்படின்னா, ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி சினிமா கவர்ச்சி, இன்னொன்னு எதிர்த்து அரசியல் பண்றது, என்ன தவறுகள் சுட்டி காமிக்கிறது. அதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபேமஸ் ஆனார். பட் அதை இதை தவற விடுறதுனால, அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து அவங்க வந்து நோன் ஃபார் கரப்ஷன், புரியுதா? அவங்க அதுக்கு முன்னால இருந்த ஆட்சியிலையும் வந்து கட்ட பஞ்சாயத்து, நில மோசடி, அபகரிப்பு, அது இதுன்னு அது மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை அனுபவித்த மக்கள். அப்போ வந்து திருப்பியும் அதை தைரியமாக அதே தொடர்ந்து பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது, ஆதாரத்தோடு கொண்டு போகணுங்கிறதுக்கு அந்த ஆட்சியில் அவங்க பண்ணாங்க. இப்போவும் என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல, பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே பின்னால் நிற்க முடியாதுல்ல, அவங்க பண்ணட்டும். பண்ணதை இப்போ திமுகவை பொறுத்தவரையும் ஆல்ரெடி டே ஒன்லேருந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து மாறி இருந்துக்கிட்டு வராங்க. இவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன துறையினே தெரியல. பாதி பேருக்கு இப்போ இருக்க அமைச்சர்களுக்கு அவங்க என்ன துறையில் அந்த என்ன வேலை நடக்குதுன்னே புரியல அவங்களுக்கு. ஏதோ இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸோட எஃபிஷியன்சியில் ட்ரிபிள் ஷூட்டிங் தான் பண்ணுறாங்க. இன்னும் வந்து அவங்க தீர்க்கமாக ஒரு பாலிசி லெவலில் போல ஒன்லி ட்ரிபிள் ஷூட்டிங். அங்கே என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி கையாளலாம், இப்படி தான் பண்ணுறாங்களே ஒழிய வேறு எதுவும் பண்ணல. ஸோ அவங்களும் ஒரு 2-3 புது ஆக்டிவிட்டி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது சரியாக தவறான்னு நம்ம சொல்ல முடியும்னா சொல்கிறாங்களே ஒழிய அந்த ஆட்சியில் நாங்கள் எதிர்த்து பேசணும், இந்த ஆட்சிக்கு நாங்கள் விட்டுருவோம், அவங்க எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அதில் டே ஒன்லேருந்து பண்ணாங்க. அன்னைக்கு அது அந்த ஸ்கோப் இருந்தது, எதிர்த்து பேசுறதுக்கான ஸ்கோப் இருந்தது. இன்னைக்கு எங்கே இருக்குது? ஸ்கோப் இல்லை. ரெண்டாவது, இது ஒரு மக்களுக்கு என்ன முக்கியமாக தேவைங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவோம். அதை சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயும் அந்த டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்படி தான் இப்போவும் இருக்க பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசுகிறாங்களே. இந்த ஆவினில் ஒரு ப்ராப்ளம் வந்தது, எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் வந்தது, அப்புறம் இந்த கோயிலில், இப்படி எது வந்தாலும் பேசுகிறோம். நாங்கள் வந்து கோவிலுங்கிறனால இப்போ உங்கள் மேலே அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறனால இந்த இனாம் நிலம் நம்ம பார்த்துப்போம். கரூரில் இருக்கிற அந்த பிரச்சனை வந்து கோவில் நிலத்தை வந்து அவங்க வந்து தாரை வாத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையில் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசுக்கு ஆதரவாக இருக்கிறனால இந்த பி டீமுங்கிற பேரை மறைமாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் இல்லை, நேற்றே அதே மாதிரி தான் பேசுகிறேன். நம்ம சொன்னோம், நம்ம யாருக்கும் பி டீம் கிடையாது, வெளியில் வந்துட்டோம். ஏன்னா ஒருத்தர் இப்போ இவர் திருமாவளவன் சொல்லல, அவர் வீத லீடர்ஸ் அண்ணாமலை எல்லாரும் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாரு. பிஜேபியில் எல்லாரும் இவங்க வேற வெளியிலன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லல. நம்ம எது கரெக்டு எது தப்பு அதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அதில் வந்து புரிதல் வந்து பர்சீவ் பண்ணுறது, மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்று புரிஞ்சுக்கிறாங்க. இது இந்த கிளாரிட்டி வந்து ப்ராபப்ளி இன்னொரு 3-4 மந்த்ஸில் எங்களோட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக மக்களுக்கு நாங்கள் என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதர்க்கமாக இந்த கேள்விகள் கேட்பதுனாலையும் இந்த மீடியானாலையும் தான் வந்து தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி எங்களை இங்கிட்டும் அங்கிட்டும் போக விடுறாங்களே ஒழிய மக்கள் வந்தவங்க தெளிவாக தான் இருக்காங்க.
இவர் என்ன கரெக்டோ அதுதான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் டேட்டா பாயிண்டோட. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இந்த திமுகவோட இதெல்லாம் வந்து டேட்டா பாயிண்டோட கொடுத்து பேசினாரு, எதிர்ப்பு அரசியல் நல்லா பண்ணவர் ஏன் பண்ணன்னு. இன்றைக்குமே அதே பண்ணுறாங்க. இவங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாலும் அதில் கரெக்டாக தீர வேலை செஞ்சு அதில் டேட்டாவோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியாதுன்னே நம்ம சொல்கிறதில்ல, அதில் தான் பெரிய கரப்ஷன் நடக்கும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுங்கிறது தான் இந்த ஓவரால். செக்குலர் பாலிடிக்ஸ் தான் அண்ணாமலை அவர்களோட பாதையா? இல்லை, ஏன்னா இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி அந்த இந்தியா தமிழகம் அது ஒரு சாக்கடை அரசியல், அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. எந்த அதாவது நீங்கள் அந்த ஜாதி மதம் பிரிக்கிறத சொல்கிறாங்க. அந்த சாக்கடை அரசியல்னா இப்போ எப்படி திமுக பண்ணுறாங்க, நாங்கள் தமிழகம் தனி அது இதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஒன்று, இந்தியா, தமிழ்நாடு ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியா, நம்ம குரோத்தை தான் நம்ம பார்க்கணும். இப்படிங்கல இதெல்லாம் இந்த மாதிரி கசாம்சான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது மக்களை குழப்புவது வந்து சாக்கடை அரசியல்னு சொல்கிறாங்களே ஒழிய இப்போ நீங்கள் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதை அவங்க சொல்லலை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மதம் வந்து அவங்கவுங்க ப்ராக்டிஸில் இருக்கட்டும். ஆனால் எனக்கு என் மதம் பெருசுன்னு தான் அவர் சொல்கிறாரே ஒழிய அவர் வந்து அதை ஒன்றும் குறைச்சி சொல்லலை. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் இப்போ இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்ல. நான் எப்பவும் போல் விபூதி வச்சுட்டு தான் வருவேன், நான் சாமி கும்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அது எனக்குன்ற உணர்வில் எந்த மாற்றமும் இல்லைன்னு தானே சொல்கிறாங்களே ஒழிய நீங்கள் உங்களுடைய கேள்வி தான் நீங்கள் மாற்றி கேட்குறீங்க. தனியாக வெளியில் வந்தோன்னே ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு அறிவிப்பு கொடுத்த அப்புறம் வீத டீலேர்ஸ்னு அனுப்பிக்கிறோம், எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப கிடுகிடுன்னு ஒரு நம்பர்ஸ் வந்துச்சு, 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. அப்புறம் 38 நாட்கள் ஆயிருக்கு, இப்போ 19 லட்சம். அதில் ஏதாவது சுணக்கம்ங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? ஏன்னா 50 லட்சம் வந்தாதான் வந்து அரசியல் பேசுவோம், அரசியல் கட்சிங்கிறீங்க. ஆனால் இதில் பேசுகிறப்ப எப்படி 39 வயது உள்ளவர்கள் எல்லாருமே சேர்ந்து அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாங்களோ அதே இது 31 நிச்சயம் நடைபெறும். கிட்டத்தட்ட நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்க, ஒரு மாற்றம் வர போறீங்க, நீங்கள் ஆட்சியை பிடிக்க போறீங்கிற தோணியில தான் சொல்லியிருக்காரு. பட் இந்த சுணக்கமும் அது 50 வந்துடும் நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் ஈஸியா விஜய் அவர்கள்ட்டேருந்து நடக்குமா? ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு சைட்ல நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஊழல் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாம சிறன்பட ஆட்சி செய்யறாருன்னு அவரும் அதை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இந்த மெம்பர்ஷிப் டிரைவை பற்றி ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே மெம்பர்ஷிப் டிரைவ் கடன்னு ஒரு ஏறிச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் அண்ணாமலை ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம எல்லாம் மெம்பர் ஆயிடுவோம்னு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ப்ரொமோஷனும் மெம்பர்ஷிப்காக பண்ணல. மெம்பர்ஷிப்க்கு அதுக்கான திருப்பி அவரோட வீடியோஸோ இல்லை அவர் ஏதோ பேசுனதோ அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாம் ஆர்கானிக்காக க்ரோ ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கானிக்காக என்ன க்ரோ ஆகுது, எந்தெந்த ரீஜனில் எப்படி டைனமிக்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணோம்னா எல்லாம் படப்படன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரியாலிட்டி என்னன்னே தெரியாது. இந்த மெம்பர்ஷிப் டேட்டா தான் வந்து உங்களுடைய கட்சியோட உண்மையான ஒரு ஸ்ட்ரக்சர், உண்மையான ஒரு பிக்சர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் தீர்க்கமாக இருக்கும். அப்படிங்கிற போது அது ஆர்கானிக்காக க்ரோ ஆகட்டும். ஸ்லோவாக க்ரோ ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அது பாட்டு அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். ஏன்னா நீங்கள் இது அவசரப்பட்டு இங்கே ஒரு கேம்பெயின், அங்கே ஒரு கேம்பெயின், அங்கே ஒரு கேம்பெயின், அந்தந்த இடத்துல மட்டும் ஜாஸ்தி இருக்கும். உடனே ரிஜிஸ்டர் ஆகி உடனே ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ அவன் தான் வந்து உங்களுடைய நாளைக்கு வாக்காளர்களாக இருப்பாரா, அவர் மெம்பரா, அவர் உண்மையான நம்பிக்கையில் அவர் மெம்பராக வந்தாரா அப்படின்னு. இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் யாரும் இது ஒரு அரசியல் கட்சின்னு வரல, இது ஒரு இயக்கம்னு வந்தாங்க. இன்னும் கட்சியாக அறிவிக்கல, திருப்பி ஒரு குரூப் வரும். இப்போ வந்து எல்லா என்கிட்ட பல கட்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக, அமமுக, அத்தனை கட்சியிலேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் தாவேக்காலேருந்து நாங்கள் வர்றோம், இதுலேருந்து இயக்கத்தில் சேர்றோம், ஆனால் எப்போ உங்கள் தலைவர் வந்து இந்த கட்சியை அறிவிக்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஃபைன்டு அது இதுவரையும் எப்படி இருக்கோ அரசியல், அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 1000 பேரோட வந்து தலைவரை பார்த்து இணைஞ்சிடறோம் உங்கள் பார்ட்டியில் அப்படின்னு. இது மாதிரி வந்து எனக்கு முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் பல பேரை சேர்த்துருக்கோம். அவன்லாம் உண்மையிலே வந்து மெம்பர் ஆனானா இல்லை அந்த மெம்பர் அவர் தலைவர் வந்து சேர்ற அன்னைக்கு கூட வந்த கூட்டமானே நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்காக க்ரோ ஆகட்டும். இப்போ இதுவரை நம்ம யாரையுமே கூப்பிட்டது கிடையாது. என்கிட்ட கேட்குற சிலரை கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் வர்றது, நீங்கள் யோசனை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் ஒரு ஃபார்மேட்டில்
நம்மள நேற்று நீங்கள் மீட்டிங்கை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா கட்சியிலையும் ஸ்டேஜில் ஒரு 25 சேரை போட்டு அந்த என்டையர் முக்கிய தலைவர்கள் அவங்க இவங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம ஸ்டேஜில் ஒருத்தர் கூட போடவே இல்லையே. எல்லாரும் தலைவர்கள்னு எல்லாரும் கீழே உட்காந்து தானே இருந்தோம். அண்ணாமலை அவர்களே வந்து கீழே தானே உட்காந்துருந்தாங்க. யார் பேசுகிறோமோ அவங்க மட்டும் மேலே போய் பேசிட்டு வந்தாங்க. இப்படி தானே இருந்தது நேற்று வந்து நாங்கள் கொஞ்சம் கூட டீவியேட் பண்ணவே இல்லையே. நேற்று என்ன சப்ஜெக்ட்? போதை ஒழிப்பு தான் நேற்று சப்ஜெக்ட். அதை சுற்றியே எல்லா ப்ரோக்ராமும். பட் அதில் கடைசியில் தலைவர் பேசல அவங்க இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் என்ன ஏது ரிலவெண்ட்டாக சில பாயிண்ட்ஸு இன்றைக்கி அரசியலுக்கு என்ன தேவையோ அதை பேசினாங்களே. ஸோ அதனால் வந்து நேற்று நிறைய பேர் வந்து அத்தனை பேருக்கும் வந்து நல்ல கிளாரிட்டியோடு போகிறாங்க. இது அரசியல் கட்சியாக கண்டிப்பாக மாறப்போகுது. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து சுணக்கம் இருக்குது, வருமா வராதா, உங்களுக்கு நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. ஆல்ரெடி சேர்ந்தவனுக்கு எவ்வளோ பேருக்கு அது மைண்டில் ஒரு டவுட்டாக இருந்திருக்குமோ அது எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்திட்டாரு நேற்று வந்து இது அரசியல் கட்சியாக மாறப்போகுது. மாறினோன்னே நம்ம இதுலேயே முன்னால் ஒரு அன்னைக்கு பேசலே சொன்னாங்களே, நாங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக இப்போ எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, எந்த தொகுதியில் எத்தனை மெம்பர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதுலேயுமே வந்து 25,000 கம்மியாக சேரல. எல்லா இடத்துலையும் வந்து மாவட்ட அளவில் 35,000 40,000 ஒரு தொகுதியில் மாவட்டம் இதில் சேர்ந்துருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இது அரசியல் கட்சியாக மாறப்போகுதுன்னா இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இருக்க சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டாரு. அந்த ப்ரோக்ராமில் பார்த்தாக்க அத்தனை பேரும் ஒரே சிந்தனையில் இருந்தாங்க. யாரும் வந்து நான் இப்படி எதிர்பார்த்து வந்தேன், வெளியில் போகல, நான் இது சொல்லுவாருன்னு நினச்சி வந்தேன், அவர் சொல்லலை. என்ன 2-3 பேர் கேட்டாங்க, மீடியாலே கேட்டாங்க, இன்னைக்கு வந்து உங்கள் தலைவர் வந்து கட்சியோட பேரை அறிவிக்கிறாரா, கொடியை அறிவிக்கிறாரா, என்ன ஏதுன்னு. என்ன இப்படி கேட்குறாங்க இவங்க. சரி நம்ம 4 பேர்கிட்ட கேட்போம், அங்கே வந்திருக்க கூட்டத்தில் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு. நீங்கள் எதை நினச்சி வந்தீங்க? என்ன அண்ணாமலை அவர்களுடைய கூட்டம், எங்களுக்கு தெரியும் போதை ஒழிப்புன்னு தானே போட்டிருக்கு, நாங்கள் அதை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு. அவர் 1.5 மாதமாக ஆச்சு, அவர் வரல, எங்கேயும் வந்து பேசலை, பெரிய மீட்டிங்கெல்லாம் வரல. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோமே ஒழிய. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் வந்து அவர் கொடியை அறிவிக்கிறாரா, பேரை சொல்கிறாரான்னு இப்படி கேட்டதில் அவங்களுக்கு நம்ம போய் கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன, அவங்க சிந்தனை மூலமா. ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்கிறீங்களா? வரவங்கள்ட்ட யார்கிட்டையுமே அவங்க கரெக்டாக இல்லை, எதுக்காக வரோன்னே அவங்க தெரிஞ்சு வருது. இன்னொன்று கேட்குறேன், இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லி எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்கோம். எல்லாருக்குமே இருக்குது, நாளைக்கு நம்ம இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நாளைக்கு கட்சியாக மாறினா நமக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு. இதுவரையும் வந்திருக்க 19 லட்சத்தில் அரசியலில் இருப்பவர்கள் ப்ளஸ் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரசியலில் இருக்கவங்க 60,000 பேர் தானே இருக்காங்க. எவ்வளோ பொறுப்பு இருக்குது, மாநில லெவலில் பொறுப்பு இருக்குது, மாவட்ட லெவலில் பொறுப்பு இருக்குது, கீழே இருக்க ஒன்றிய லெவலில் பொறுப்பு இருக்குது, இவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்வம் இருக்கவங்க வந்திருக்காங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே, காரைக்குடியில் அங்கங்கே கேம்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே போய் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேம்ப்னா என்ன, சும்மா அவங்களே மொபைல் ஃபோனில் எடுத்து பண்ண முடியாதவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு 2-3 பேர். அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபைலே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கும் அரசியல் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், இவர் செய்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் விஜய் எதுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் நல்லா நடித்தாருன்னு பிடிச்சிருக்கு. அண்ணாமலை அவர்களை ஏன் பிடிச்சிருக்குன்னா அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வந்து வந்த உடனே அவர் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, நான் லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன், யார் எது கேட்டாலும் பண்ணாதீங்க, ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அந்த கருவுள்ள கூட நம்ம பார்த்துருப்போம், அதே டெம்ப்ளேட் பேசிகிட்டே இருக்காரு. லஞ்சம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த அப்புறம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்த்து, நீங்கள் இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இது என்ன, நம்ம என்ன கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனுக்கு முன்னால் தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுமே ஒழிய, அது எப்போ பிளான் இருக்குது தோராயமா? அதான் நான் சொல்லிட்டேனே, லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அப்போலேருந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருவீங்க? ஆமாம், லோக்கல் பாடின்னு போனால் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, அவரோட ஸ்டாண்ட் எல்லாரும் இப்போ ஸ்டாலின் மீட்டிங் போர்டுலேயே அதானே சொன்னார், லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நாங்கள் பண்ணுவோம், பெண் விடுதலை, கள்ள சாராயத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம். அங்கே தான் வந்து கள்ள சாராயம் குடிச்சிட்டு அவ்வளோ பேர் செத்தாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க கிளைம் இருக்கும். நீங்கள் சொல்கிறபடியே வந்து லஞ்சம் ஊழல் வந்து சுத்தமாக குறைஞ்சு
மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம், அதுதான் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ மக்களுக்கான புரிதல் வந்து என்ன முக்கிய பிரச்சனை என்ன, எதை நோக்கி இந்த அரசியல் போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து மக்களை வேற ஒரு விதத்துல அவர் கவர் பண்ணி அவருடைய நடிப்பு திறமையில கவர் பண்ண மக்களை, அவரை பிடிச்ச மக்களை இன்னைக்கு மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி பண்ணையில் அவரால் எந்த அளவுக்கு மக்களுக்காக வேணுங்கிறத சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறேன், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எது வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷனரி லீடர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இன்னைக்கு பவர் இல்லை, நமக்கு வந்து கரண்ட் இல்லை, எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது வந்து ஒரு விஷனரி யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்க தேவையை பூர்த்தி செய்வது. ஒரு விஷனரி லீடராக இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், இன்னும் எத்தனை மெகாவாட் இன்னைக்கு ரிக்வயர்டு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ மெகாவாட் நமக்கு தேவை, அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இருக்குது, கன்வென்ஷனல் என்னென்ன பண்ண முடியும், இதை யோசித்து பண்ணுறது தான் வந்து வேணும். இப்போ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் தேவை. ஒரு இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி பேசுகிற தலைவரை எது தப்புன்னு சொல்கிறதையும் எது கரெக்டாக நம்ம செய்யணும்னு எடுத்துகிட்டு போகிறதையும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இதுவரையும் வந்து அவர் எதிர்த்து பேசினாருன்னு, இப்போ என்ன செய்யணும்னு பேசுகிறாரு. ஸோ அப்போ ரெண்டும் இருக்குல்ல, இதுக்கும் கரெக்டாக இருக்குது, என்ன மக்களுக்கு இப்போ தேவைங்கிறதையும் பேசுகிறது கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்களை தான் இன்றைக்கி மக்கள் என்ன கொள்கை. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அவங்க அறிவிச்சாங்க, வந்து கொள்கைன்னு சொல்ல கட்சி வரையில் தான் நீங்கள் கொள்கையை பற்றி சொல்லணும். இப்போ எங்களோட வீத லீடர்ஸோட நோக்கம் என்னன்னு அவங்க சொன்னாங்க. மெய்யான சமூக நீதின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்புறம் நிலையான வளர்ச்சி, அதாவது எல்லா மக்களுக்குமான நிலையான வளர்ச்சியை பற்றி சொன்னாங்க. வேளாண்மையில் எழுச்சின்னு ஒன்று சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வீத லீடர்ஸோட இப்போ நாங்கள் போகிறதோட நோக்கம். ஆமாம், இதை தொடர்ந்து தான் நாங்கள் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு மாதங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பண்பாட்டு மீட்சினா ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி நமக்கு இருக்கணுங்கிற விஷயத்தை பற்றி பேசினாங்க. அப்புறம் நம்ம என்னைக்கு ஆட்சி அதிகாரம்னு வரையில அதில் ஒரு புரட்சி பண்ணணுங்கிறது, இந்த மாதிரி இதை நம்ம கொள்கையாக வச்சுருக்கோம். இது ஒரு அரசியல் இயக்கம் தான், இதை கொள்கையாக வச்சுருக்கோம். மக்களுக்கு நலம் சார்ந்த விஷயங்களை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அதில் மக்களை ஒருங்கிணைப்போம், மக்களை நம்ம வந்து நம்ம பக்கம் ஈர்ப்போங்கிற ஒரே ஐடியாவில் தான் மாதத்துக்கு ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு